எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, யூஜிசி நெட் எக்ஸாம் ஆர் செட் எக்ஸாம்ல பேப்பர் 1 ப்ரிப்பரேஷன்ல ஐசிடி அப்படிங்கிற இந்த யூனிட் 8 பத்தி தான் நம்ம டிஸ்கஷனை ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ இந்த வீடியோல இருந்து அடுத்தடுத்து ஃபர்தர் மோர் வீடியோஸ்ல நம்ம ஐசிடில ஒவ்வொரு டாபிக்கா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஏன்னா நம்ம யூஜிசி நெட் எக்ஸாம் செட் எக்ஸாமுக்கு வந்து கண்டினியூஸாக நம்ம அப்ளை பண்ணிட்டு கண்டினியூஸாக நமக்கு அதை ப்ரிப்பரேஷன் பண்ணி கண்டினியூஸாக எக்ஸாம்ஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு ஒரு ஹெல்ப்பாக இந்த வீடியோஸை வந்து நாங்கள் ஒரு டீமாக ஒரு 4 பேர் சேர்ந்து ஒரு டீமாக வந்து நாங்கள் இதை ப்ரிப்பேர் பண்ணி இங்கே ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல நம்ம பண்ணுறோம். ஸோ யூனிட் 8ல ஐசிடியை பற்றி நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் சிலபஸ்ல அது கொடுத்துருக்கக்கூடிய டாபிக் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ இதுல நீங்க சிலபஸ்ல நார்மலா பாத்தீங்க அப்படின்னா ஐசிடியோட ஜென்ரல் அப்ரிவியேஷன்ஸ் இருக்கும், அண்ட் தென் டெர்மினாலஜிஸ் இருக்கும், பேசிக்ஸ் ஆஃப் இன்டர்நெட் பத்தி இது ரொம்ப ரொம்ப ஜென்ரலா அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுல எந்த டாபிக் பர்டிகுலரா எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியாலஜி வந்து இதுல நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஸோ நீங்க எதை ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்த மைண்ட் மேப் மட்டும் பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுக்கு அடுத்து இதுல சொல்லியிருக்கக்கூடிய ஒவ்வொரு டாபிக்ஸா நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம், நம்ம ஐசிடி யூனிட்டை வந்து நல்லா கவர் பண்ணணும். பேப்பர் 1ல ஐசிடில இருந்து 5 கொஸ்டின்ஸ் வருது அப்படின்னா அந்த 5 கொஸ்டினையுமே நம்ம கிளியர் பண்ற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். ஸோ ஐசிடி அப்படிங்கிறதுல இருந்து 5 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஈச் கொஸ்டின் கேரிஸ் 2 மார்க்ஸ். அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ 10 மார்க்ஸ் அப்படியே நம்ம இதுல எடுத்தோம். ஸோ 10ங்கிறது வந்து இதுல வந்து அப்படியே நம்ம எடுத்துட்டோம்னா தான் நமக்கு வந்து ஈஸியா இருக்கும். மற்ற யூனிட்ஸ் எதுவும் கவர் பண்ணல, ஏதாவது நம்ம 1-2 விட்டுக்கலாம். ஸோ இப்போ இதுல பேசிக்ஸ் ஆஃப் ஐசிடி ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். பேசிக்ஸ் ஆஃப் ஐசிடில ஐசிடியோட இம்பார்ட்டன்ஸ், ஐசிடி எதுக்காக, என்ன பர்பஸ்க்காக ஐசிடி அப்படிங்கிறது உண்டு. இந்த இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி என்ன பர்பஸ்க்காக இருக்குங்கிற இம்பார்ட்டன்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்புறம் இந்த பேசிக்ஸ்ல வரும்போது ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ், டோட்டலி அட்மோஸ்ட் 6 ஜென்ரேஷன்ஸ் இருக்கும். அந்த ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸை பத்தி இதுல நம்ம படிச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஒவ்வொரு ஜென்ரேஷன்லயும் என்ன மாதிரியான சிப்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, என்ன மாதிரியான பெர்ஃபார்மன்சஸ் இருந்திருக்கு, அப்போ அந்த ஒவ்வொரு ஜென்ரேஷனையும் கம்ப்யூட்டர்ஸை என்ன மாதிரி ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் ரொம்ப பேசிக்ஸ் ஆக்சுவலா. அண்ட் தென் ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் காம்பனன்ட்ஸ் இருக்கக்கூடிய பேசிக் திங்ஸ், ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் காம்பனன்ட்ஸ் உடைய பேசிக் திங்ஸ், எதெல்லாம் சாஃப்ட்வேர்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கணும். சிஸ்டம் சாஃப்ட்வேர் எது, ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்னென்னலாம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் இருக்கு, ஹார்ட்வேர்ஸ்ல என்னென்ன ஹார்ட்வேர் டிவைசஸ் இருக்கு, போர்ட்டபிள் டிவைசஸ் இருக்கு, ஹார்ட் டிஸ்க் என்ன, ஸ்டோரேஜுக்காக யூஸ் பண்ணக்கூடியதுல எஸ்எஸ்டினா என்ன, இந்த மாதிரியான பேசிக்ஸ் எல்லாமே பேசிக்ஸ் டாபிக்ஸ் இதெல்லாம் கவர் பண்ணா கரெக்டா இருக்கும். அடுத்து இதுல டூல்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா எல்எம்எஸ், லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் சொல்லுவாங்க. இந்த எல்எம்எஸ் பத்தின டீடைல்ஸ் நம்ம பார்த்து வச்சுக்கணும். மூக் பிளாட்ஃபார்மை பத்தி நம்ம ரொம்ப தெளிவா பார்த்து வச்சுக்கணும். அண்ட் தென் மூக் பிளாட்ஃபார்ம், அதுக்கப்புறம் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் அண்ட் ஏஐங்கிறது ஏ இன் எஜுகேஷன், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன் எஜுகேஷன். ஸோ இது எல்லாமே வந்து டூல்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ். இதுல இருக்கக்கூடிய அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையும் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறது. அப்புறம் டிஜிட்டல் இனிஷியேட்டிவ், இதுக்குன்னு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து என்ன மாதிரியான டிஜிட்டல் இனிஷியேட்டிவ் மேக் பண்றாங்க, என்ன மாதிரியான டிஜிட்டல் இனிஷியேட்டிவ்லாம் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸ்வயம், என்பிடிஎல், என்டிஎல், இந்த மாதிரி நிறைய சோத் சிந்து, சோத் கங்கா, இந்த மாதிரி நிறைய போர்ட்டல்ஸ் வந்து கவர்மெண்ட்ஸ் வந்து இந்த ஐசிடியை எனேபிள் பண்ணி ஐசிடி மூலியமா நாலேஜை கொண்டு போய் சேர்க்கறதுக்காக நிறைய டிஜிட்டல் இனிஷியேட்டிவ்ஸ் வந்து ஃபாலோ பண்றாங்க. ஸோ அதை பார்த்துருக்கணும். அண்ட் தென் கவர்னன்ஸ் பார்த்துருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டோரேஜ் டிவைஸ் அண்ட் கிளவுட் கம்ப்யூட்டிங் அப்படிங்கிறதுல பார்த்தோம் அப்படின்னா ஸ்டோரேஜ் டிவைஸ்ல டைப்ஸ் ஆஃப் ஸ்டோரேஜ் டிவைஸ் பார்த்துருக்கணும். என்னென்ன டைப்ஸ் இருக்கு ஸ்டோரேஜ் டிவைஸ்ல, பிரைமரி, செகண்டரி, மெயின் மெமரி, இந்த மாதிரியான டிவைசஸ், அதனுடைய ஸ்பீடு, அதனுடைய மெமரி கெப்பாசிட்டி, எதுக்கு ரொம்ப அதிகமான ஸ்பீடு இருக்கும், அதை பத்திலாம் பாக்குறது இந்த டைப்ஸ் ஆஃப் ஸ்டோரேஜ்ல வரும். கிளவுட் கம்ப்யூட்டிங் மாடல்ஸ்ல பப்ளிக் கிளவுட், பிரைவேட் கிளவுட், ஹைபிரிட் கிளவுட், இந்த மாதிரியான கிளவுட் கம்ப்யூட்டிங் மாடல்ஸ். அப்புறம் கிளவுட் கம்ப்யூட்டிங் சர்வீஸ் மாடல்ஸ்ல வந்து இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் அ சர்வீஸ், ஐஏஏஎஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும். 3 மாடல் இருக்கும், 3 சர்வீசஸ் இருக்கும். ஐஏஎஸ், பிஏஏஎஸ், எஸ்ஏஏஎஸ். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் அ சர்வீஸ், பிளாட்ஃபார்ம் அஸ் அ சர்வீஸ், சாஃப்ட்வேர் அஸ் அ சர்வீஸ். அதுக்கப்புறம் நெட்வொர்க்கிங் அண்ட் இன்டர்நெட் அப்படிங்கிற டாபிக்ல டைப் ஆஃப் நெட்வொர்க்ஸ், இந்த லேன், பேன், மேன், பேன், இது எல்லாத்தையுமே நம்ம இதுல பார்க்கணும். அப்புறம் டோபாலஜிஸ்,
ஸ்டார் டோபாலஜி, மெஷ் டோபாலஜி இதெல்லாம் இதுக்குள்ள வரலாம். அப்புறம் இன்டர்நெட்டை பத்தின பேசிக் திங்ஸ், இன்ட்ராநெட், எக்ஸ்ட்ராநெட் இதை பத்தின பேசிக் திங்ஸ். அண்ட் தென் ஐபி அட்ரஸஸ் பத்தி, IPv4 அட்ரஸ்னா என்ன, IPv6 அட்ரஸ்னா என்ன, DNS டொமைன் நேம் சிஸ்டம்னா என்ன, VPN அப்படிங்கிறது என்ன, அப்புறம் நெட்வொர்க் செக்யூரிட்டி, நெட்வொர்க்ல செக்யூரிட்டி ஓரியன்டுக்கு நம்ம என்னெல்லாம் பண்றோம் அப்படிங்கிறதெல்லாம் இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டிய டாபிக்ஸ், டிஸ்கஸ் பண்ண வேண்டிய டாபிக்ஸ். அப்புறம் சைபர் செக்யூரிட்டி அண்ட் எத்திக்கல் இஷ்யூஸ் அப்படிங்கிறதுக்கு வரும்போது சைபர் கிரைம்ல என்ன நடக்குது, வைரஸஸ் அப்படிங்கிறதுல இந்த வைரஸ்னால எப்படி ஒரு சிஸ்டம் ஹேக் பண்றாங்க, அப்புறம் வைரஸஸ்ல நிறைய அட்டாக்ஸ் இருக்கு. சைபர் அட்டாக்ஸை பத்தி பார்த்துக்கணும். நம்ம சைபர் அட்டாக்ஸ்ல வந்து நிறைய அட்டாக்ஸ் இருக்கு. ஃபிஷிங் அட்டாக் இருக்கு, ஸ்பேம் அட்டாக் இருக்கு, இந்த மாதிரி நிறைய சைபர் அட்டாக்ஸ் எல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் டிஜிட்டல் சிக்னேச்சர்ஸை பத்தி தெரிஞ்சுக்கணும். இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸை பத்தி தெரிஞ்சுக்கணும். IPR அப்படிங்கிற இந்த செல்லை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் என்ன பண்றாங்க அப்படிங்கிறது, அப்புறம் காப்பி ரைட்ஸ், இதெல்லாம் எத்திக்கல் இஷ்யூஸ் கீழே வரக்கூடியது. அண்ட் தென் MS ஆஃபீஸ் பேக்கேஜ் அண்ட் கிளவுட் ப்ராடக்ட்ஸ் பத்தி படிச்சுக்கணும். பேசிக் ஆஃபீஸ் பேக்கேஜ், அது வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட், எக்ஸல் எல்லாம் ஃபார்முலாஸ் எப்படி யூஸ் பண்றாங்க, ஒரு ஷீட்ல இருந்து இன்னொரு ஷீட்டுக்கு எப்படி போகணும், ஃபார்முலாஸ் மூலியமா வேல்யூஸ் எப்படி கொண்டு போகணும், வேர்ட்ல இருக்கக்கூடிய ஷார்ட்கட் கீஸ் எல்லாமே நம்ம நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்புறம் வேர்ட் டாக்குமெண்ட்ல அதாவது பேசிக் பேக்கேஜ் வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட் இது எல்லாத்தையும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். கூகுள் ப்ராடக்ட்ஸ்லாம் ஒன்றும் இல்லை, கூகுள் டாக்ஸ், கூகுள் ஷீட்ஸ் இதெல்லாம் இருக்குதுங்களா. ஸோ அதெல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அது போக இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ், இது இந்த மாதிரி இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே, ஸோ அதெல்லாம் சாஃப்ட்வேர் ப்ராடக்ட்ஸ். ஓகேவா. ஸோ இதை பத்தி நம்ம கண்டிப்பா ஐசிடில இதெல்லாம் படிச்சிருக்கணும். அப்புறம் லேட்டஸ்ட் ட்ரெண்ட்ஸ், பிளாக் செயின் டெக்னாலஜி, IoT டெக்னாலஜி, இதோட ரோல் எஜுகேஷன்ல இதோட ரோல் என்ன அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் லேட்டஸ்ட் ட்ரெண்ட்ஸ்ல. ஸோ ஒரு ஐசிடில நம்ம இந்த மாதிரியான பேசிக் டாபிக்ஸ் இது எல்லாத்தையுமே நம்ம கவர் பண்ணோம்னாலே இந்த யூனிட்ல இருக்கக்கூடிய எல்லா டாபிக்ஸுமே ஆக்சுவலா கவர் ஆயிரும் இருக்கு. ஸோ இந்த ஐசிடி இவங்க எல்லாமே தனித்தனியா கொடுத்துருந்தாங்க. இதை தான் நம்ம கொஞ்சம் ஸ்ப்ளிட் பண்ணி ஒரு மைண்ட் மேப் மாதிரி ஃப்ரேம் பண்ணி எதெல்லாம் படிச்சா கரெக்டா இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ இனி அடுத்து வரக்கூடிய ஃபர்தர் மோர் அப்கமிங் வீடியோஸ்ல நம்ம இது எல்லாத்தையுமே நம்ம இன்டெப்தா டிஸ்கஸ் பண்ணி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸோடையும் நம்ம மேட்ச் பண்ணி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல என்ன வந்திருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்து டிஸ்கஸ் பண்ணி நம்ம ஸ்டடி பண்ணலாம். ஸோ இது வந்து ஜஸ்ட் இது எல்லாமே நம்ம எல்லாருமே லேர்னிங் பர்பஸ்ல தான், லேர்னிங் ப்ராசஸ்ல தான் இருக்கும். நானுமே இதுல லேர்னிங் ப்ராசஸ் தான். ஸோ அதனால நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணிக்கலாம், எப்படி இருக்கு என்ன ஏதுங்கிறத டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இல்லை ஏதாவது ரிலவன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க, நாங்கள் கண்டிப்பா கமெண்ட்ஸ்க்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ இது ஐசிடில இந்த டாபிக்ஸை மேஜரா கவர் பண்ணாலே நம்மளால அவுட் ஆஃப் 5 கொஸ்டின்ஸ் 5 அவுட் ஆஃப் 5 நம்மளால கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணிட முடியும். ஸோ டோட்டலி 10 மார்க்ஸ் நம்ம அப்படியே இந்த ஐசிடில நம்மளால எடுத்துட முடியும். ஸோ பொதுவாக வந்து பேப்பர் ஒன்ல உங்களுக்கு தெரியும், ஆக்சுவலா வந்து மொத்தம் 10 யூனிட் இருக்கும். ஒரு யூனிட்ல இருந்து 5 கொஸ்டின்ங்கிற கான்செப்ட்ல 10 யூனிட்ல இருந்து 50 கொஸ்டின்ஸ் வரும். ஸோ 50 கொஸ்டின்ஸ்ல நமக்கு இங்க 8th யூனிட் ஐசிடில 5 கொஸ்டின் வரும். அந்த 5 கொஸ்டின்ல 5ஐயும் கரெக்ட் வாங்கி நம்ம 10 மார்க் வாங்குறதா நம்மளுடைய டார்கெட்டா இருக்கும். அதுக்கு இந்த பேசிக் கான்செப்ட்ஸை இந்த கான்செப்ட்ஸை மேக்சிமம் கவர் பண்ணிட்டாலே நமக்கு மேக்சிமம் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வர வீடியோவில் நம்ம ஒவ்வொரு டாப்பிக்காக டிஸ்கஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். தேங்க்யூ.